Fourth question. Gaja Limited issued 40,000 shares. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Issued, number of shares issued. 40,000 shares are issued. Gaja Limited issued 40,000 shares of rupees 10 each to the public, payable 2 on application, 5 on allotment and 3 on first and final call. Applications are received for 50,000 shares. So subscribed is given. Subscribed is 50,000 shares. So more shares are subscribed. Number of shares subscribed is more than number of shares issued, is called oversubscription. Oversubscription. Here oversubscription is 10,000 shares. 10,000. Okay. So here directors decided to allot 40,000 shares on pro rata basis. In the last sum, we rejected 10,000. For example, the excess shares are rejected. Here, all the shares are allotted. 40,000 shares are allotted on the basis of pro rata allotment. அதாவது இந்த யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் கொடுக்க போகிறோம். ஆனால் அவங்க கேட்ட ஷேரை விட கம்மியாக, அதாவது ரேஷியோஸில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ஸில் வந்துட்டு 50,000 40,000 50,000 அப்ளை பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 5 ஷேர் கேட்டிருந்தால் 4 ஷேர் அலாட் பண்ணுவோம். த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் இஸ் லெஸ் தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்ளைட். ஸோ how many shares are applied? அதை விட கம்மி ஷேர்ஸை அலாட் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் allotted is less than number of shares applied is called pro rata allotment. But all the applicants get shares. எல்லா அப்ளிகண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் கிடைக்கும். பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அப்போ எக்ஸஸாக அவங்க 5 ஷேர்ஸ்க்கு 4 ஷேர் கிடைக்கும் பொழுது 1 ஷேர் எக்ஸ்ட்ரா அவங்க பே பண்ணியிருப்பாங்க. 1 ஷேருக்கு அப்ளிகேஷன் மணி எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பே பண்ண மணியை ஒன்றும் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள் ஏன் சொல்லியிருக்கோம், 40,000 shares are pro rata basis and surplus of application money was utilized for allotment. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மணியை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அஸ்யூமிங் தட் த அமௌண்ட் டியூ வேர் ரிசீவ்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி போடுறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ என்ட்ரி போடுறதுக்கு நமக்கு தெரியும், ஒன் சைடு பேங்க்கும் இன்னொரு சைடு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும். இட் இஸ் வந்து டெபிட், திஸ் ஒன் இஸ் கிரெடிட். ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஃபஸ்ட் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி இஸ் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், செகண்ட் என்ட்ரி. தென் that is required application money is transferred to equity share capital. Then excess application money is adjusted in allotment. So இப்படி வந்துடும், equity share application account data to equity share allotment account. So 3 entries on this first application. Bank account debit to equity share application account, that is 50,000 shares are received. 50,000 into application money is 2 rupees. So 1 lakh rupee is received. 1 lakh is received. அதில் required வந்து இங்கே செகண்ட் என்ட்ரி. required வந்துட்டு 40,000 shares are required. நம்மளுக்கு வந்து 50,000 shares வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணோம். பட் ஒன்லி we can allot 40,000. ஏன்னா இஷ்யூ பண்ணது 40,000 தான். 40,000 into 2 80,000 rupees வந்து கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸஸாக மணி இருக்கிறது வந்து 10,000 ஷேர்ஸோட மணி வந்து எக்ஸஸாக இருக்குது. எக்ஸஸ் அந்த 10,000 rupees into 2 rupees, அப்போது 20,000 rupees. இந்த 20,000 rupees அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 3 என்ட்ரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், தட் இஸ் அலாட்மெண்ட் மணி டியூ. டியூ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 40,000 ஷேர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்குது. 40,000 ஷேர்ஸ், அதுக்கு வந்து அலாட்மெண்ட் மணி வந்து 5 rupees கொடுத்துருக்காங்க. 5 rupees, தட் இஸ் 2 lakh rupees டியூ. நம்மளுக்கு அலாட்மெண்ட்டில் 2 lakh rupees வரணும், அதை ரிசீவ் பண்ணலாம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஸோ தட் இஸ் அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. ஸோ நம்மளுக்கு டியூ வர வேண்டியது 2 lakh rupee வரணும். அப்போ ரிசீவ் பண்ணும்போது 2 lakh rupee ரிசீவ் பண்ணுமான்னு கேட்டால் ரிசீவ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆல்ரெடி அப்ளிகேஷன் மணி 20,000 rupees அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க அதை மைனஸ் பண்ணி தான் பே பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ அதை மைனஸ் பண்ணிவிட்டு 1,80,000 rupees தான் ரிசீவ் பண்ணுவோம். இதுதான் கவனிக்கிறீங்க. 1 lakh. ஸோ ஃபஸ்ட்டு டியூ
share equity share allotment account debit to equity share capital account. That is allotment money due 2 lakh rupee. Receive பண்ணும்போது அந்த due வந்து 2 lakh. Because 2 lakh due, ஆல்ரெடி அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் 20,000. அந்த 20,000 மைனஸ் பண்ணி 1,80,000 தான் நம்ம ரிசீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரைட் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 ஷேர்ஸுக்கு 40,000 ஷேர்ஸ் இன்ட்டு 3 rupeesனு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 3 rupees. ஸோ 1,20,000 rupees. அதே மாதிரி அதை ரிசீவ் பண்ணிடலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 1,20,000 rupees, சேம் அமௌண்ட். இது வந்து டியூ, திஸ் ஒன் இஸ் ரிசீவ்ட். நான் இதை வச்சு என்ட்ரி ஏற்கனவே நம்ம இப்படி இந்த ஒரு சார்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அமௌண்ட்டும் ரெடி ஆயிரும், நம்ம அப்படியே என்ட்ரி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி எல்லாம் எழுதி வச்சாச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி என்ட்ரி எழுதியாச்சு. பேங்க் அக்கௌண்ட் debit to equity share application account, equity share application account debit to equity share capital account, equity share application account debit to equity share allotment account, equity share allotment account debit to equity share capital account, bank account debit to equity share allotment account, equity share first and final call account debit to equity share capital account, bank account debit to equity share first and final call account. இந்த என்ட்ரி எல்லாமே ஃபஸ்ட்டு எல்லாமே எழுதி வச்சாச்சு. the amount is also noted now. அப்போ பாருங்கள், இப்போது ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஹெட்டிங் இன் தி புக்ஸ் ஆஃப் காஜா லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ பர்டிகுலர்ஸ் டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபஸ்ட் என்ட்ரி அப்ளிகேஷன் பண்ணியை ரிசீவ் பண்ணணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஹவு மெனி அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிசீவ்டு? 50,000 அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் பண்ணி 2 rupees. ஸோ 1 lakh. டெபிட்டில் 1 lakh, கிரெடிட்டில் 1 lakh போடணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ரிக்வயர்டு அப்ளிகேஷன் மணியை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ரிக்வயர்டு வந்து 40,000 ஷேர்ஸ். 40,000 இன்ட்டு 2 rupees. ஸோ 80,000 rupees டெபிட்டில் போட்டுருங்க. சேம் வே கிரெடிட்லையும் போட்டுருங்க 80,000. நெக்ஸ்ட் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மணியை அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இப்படி என்ட்ரி எழுதும்போது சிலப்போ மிஸ் ஆகி போகலாம். அதான் அந்த சார்ட் போட்டு அந்த ஃப்ளோவில் ஒர்க் அவுட் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். இங்கே 10,000 ஷேர்ஸோட அப்ளிகேஷன் மணி எக்ஸஸாக இருந்துச்சு இன்ட்டு 2 rupees. ஸோ 20,000 இது வந்து அலாட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை. நெக்ஸ்ட் வந்துட்டு அலாட்மெண்ட் மணி டியூ. அலாட்மெண்ட் வந்து 40,000 ஷேர்ஸ் தான். 40,000 ஷேர்ஸ் இன்ட்டு அலாட்மெண்ட் மணி 5 rupees. 1 ஷேருக்கு பர் ஷேர் 5 rupees. ஸோ 5 into 40,000 2 lakhs. 2 lakhs டெபிட்டில் 2 lakhs, கிரெடிட்டில் 2 lakhs போடாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணும் அப்ளிகேஷன் மணி அலாட்மெண்ட் மணி ரிசீவ்டு. ரிசீவ் பண்ணும்போது கவனிக்கணும், ஏற்கனவே நம்ம டியூ போட்டோம். டியூ வந்து 2 lakhs. அலாட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது 2 lakhs. ஆல்ரெடி அலாட்மெண்ட்டில் அப்ளிகேஷன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணது 20,000 ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்கே போடணும். 1,80,000 டெபிட்லையும் 1,80,000 கிரெடிட்லையும் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். தட் இஸ் வெரி சிம்பிள். ஏன்னா நோ எக்ஸ்ட்ரா இதில் இது கிடையாது. 40,000 ஷேர்ஸ் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் வந்து 3 rupees. 40,000 ஷேர்ஸுக்கு 3 rupees வச்சு 1,20,000 rupees டெபிட்லையும் 1,20,000 rupees கிரெடிட்லையும் போடணும். தட் இஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ, வாங்க வேண்டியது. இனி நம்ம அதை வாங்கிடலாம். வாங்கிடணும். ஸோ வாங்க வேண்டியது. இனி அதை ரிசீவ் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் கால் மணி ரிசீவ்டு. தட் இஸ் 40,000 into 3. 40,000 into 3 1,20,000 டெபிட்லையும் போடணும். சேமே கிரெடிட்லையும் 1,20,000 போடணும்.